தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள காவல்துறையினரை பயன்படுத்தி அடிச்சு அங்க இருந்து துரத்திருக்காங்க. அது கேட்கிறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? போராட்டத்துக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்க கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நேத்து கடுமையா கையாண்டு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வராங்க. இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இது ஒரு விதமான ஒரு நவீன தீண்டாமை. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய பெரிய ஊடக நிறுவனங்கள் இவங்கெல்லாம் பேசுறது பார்த்தோம்னா வீணா போன தேவையில்லாத பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசுறாங்க. இந்த மாதிரியான மக்கள் களத்துல போராடும் போது அவங்களோட இஷ்யூஸை கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை நான் ஒரு நவீன தீண்டாமை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். இந்த மக்களை வேணும்னே அவங்க ஓரம் கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க. அதே அப்ரோச்சை தான் அரசும் கையில் எடுக்கிறாங்க. மேயர் பிரியா அவர்கள் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட டீ குடிச்சாரு, அவங்களோட சாப்பிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. இது என்ன பேச்சு? ஆசிரியர்கள் போராடுறாங்கன்னு வச்சுப்போம், அவங்கள பார்த்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. கூட்டணி கட்சிகளான விசிகாவா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இதை பத்தி வாயவே திறக்கலையே. சரி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியல. அட்லீஸ்ட் அவங்களாவது ஏதாவது பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். பட் அவங்க சைட்ல இருந்துமே எந்த ஒரு ரிப்ளைவும் வரலையே சார். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல இது தொழிலாளர்கள் பிரச்சனை, பிசிகேவை பொறுத்தளவுல இது ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனை. நீங்க முன்னின்னு இதை நடத்தணும். பட் அது எதுவும் பண்ணாம அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க நம்ம இறங்கி போனோம்னா நாளைக்கு மற்றவங்களும் போராட ஆரம்பிப்பாங்க. எலெக்ஷன் கிட்ட வருது, எல்லாரும் நம்ம மேல அழுத்தம் போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் தமிழக அரசுக்கு இருக்கு. திமுகவோட பலத்தாலேயோ திமுக மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பாலேயோ திமுக பவர்ஃபுல்லா இல்லை. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் கேப்ரியல் சார் இருக்கார், அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் ஆக்சுவலா நல்லா இருக்கும்னு சொல்றோம், பட் சொசைட்டில ஏகப்பட்ட விஷயம் நடக்குது. லாஸ்ட் 1 வீக்கா இந்த தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள போராடக்கூடாதுன்ட்டு காவல்துறையினரை பயன்படுத்தி அடிச்சு அங்க இருந்து துரத்திருக்காங்க. அது கேட்கிறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் இப்ப 13 நாள் அவங்க கண்டினியூஸா போராடினாங்க. நேற்று அப்புறம் நைட் அவங்க அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. ரொம்ப டஃபா டீல் பண்ணப்பட்டிருக்காங்க. பஸ்ல ஏத்திட்டு போறாங்க, அடிச்சு எடுத்துட்டு போறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இப்ப அவங்க பக்கம் நியாயம் இருக்கு. அவங்களோட சம்பளத்தை கம்மி பண்றீங்க, பிரைவேடைஸ் பண்றீங்க. ஸோ நார்மலா எங்களுக்கு ஊதிய உயர்வு வேணும், இந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சுதான் எல்லாம் போராடுவாங்க. பட் இந்த மக்களை பொறுத்தளவுல இருக்கிற சம்பளத்தை நீங்க கம்மி பண்றீங்க, அப்ப அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. கண்டிப்பா களத்துல இறங்கி போராடியே தீரணும். ஸோ அந்த விஷயத்த பண்றாங்க. இவங்களை பொறுத்தளவுல ஏற்கனவே இவங்க அதிகமான சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, ஏற்கனவே 22,000-23,000 தான் வாங்குறாங்க. அதுலயும் 5,000-6,000 கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஸோ வேற வழியே கிடையாது, அவங்க களத்துல இறங்கி போராடிதான் ஆகணும். ஸோ போராடுறாங்க. வெயில் மழைலாம் பார்க்காம ஒரு 13 days போராடுறாங்க. போக போக அவங்களோட போராட்டத்துக்கு அட்டென்ஷன் கிடைக்குது. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, கட்சி தலைவர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, சீமான் மாதிரியான தலைவர்கள், அப்புறம் விஜய் ஆதரவு தெரிவிக்கிறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்க கவர்மெண்ட்டுக்கு பெரிய ஒரு அவப்பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நேத்து கடுமையா கையாண்டு இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வராங்க. இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இது ஒரு விதமான ஒரு நவீன தீண்டாமை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு விஷயம் பார்த்தோம்னா, மீடியா அதை டச்சே பண்ணல. ஒரு காலத்துல பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் சில தெருக்குழுக்குள்ள போகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா? ஏறக்குறைய அந்த மாதிரி தான் ஊடகங்கள் இதை டச்சே பண்ண மாட்டேங்கிறாங்க. 13 நாட்கள் அவங்க போராடி இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களோட பிரைம் டைம் டிஸ்கஷன்ல இந்த இஷ்யூவை கையிலவே எடுக்கல. சோ அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இவங்களோட இஷ்யூலாம் போட மாட்டீங்களா? இவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பேச மாட்டீங்களா? ஊடகங்கள் எதுக்காக இருக்காங்க? இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எதுக்காக கட்டி வச்சிருக்கீங்க? ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய பெரிய ஊடக நிறுவனங்கள் இவங்கெல்லாம் பேசுறது பார்த்தோம்னா வீணா போன தேவையில்லாத பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசுறாங்க. இந்த மாதிரியான மக்கள் களத்துல போராடும் போது அவங்களோட இஷ்யூஸை கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ இதை நான் ஒரு நவீன தீண்டாமை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். இந்த மக்களை வேணும்னே அவங்க ஓரம் கட்டுறாங்க, ஒதுக்குறாங்க. அதே அப்ரோச்சை தான் அரசும் கையில் எடுக்கிறாங்க. அரசும் அவங்கள ஒரு ஜென்ரலான மக்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் இப்ப மேயர் பிரியா அவர்கள் பேசும்போது ஸ்டாலின் அவர்கள் அவங்களோட டீ குடிச்சாரு, அவங்களோட சாப்பிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. இது என்ன பேச்சு?
ஆசிரியர்கள் போராடுறாங்கன்னு வச்சுப்போம், அவங்கள பார்த்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. கண்டிப்பா. முதல்வர் வந்து டீ குடிச்சாரு உங்ககிட்ட, சோ அதனால நீங்க எல்லாம் போராடாம வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டாங்கல்ல. இப்ப முதல்வர் அவர்கள் அவங்களோட டீ குடிக்கிறதால அந்த மக்களோட சம்பளம் ஏற போகுதா? அந்த மக்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியுமா? அவங்களோட வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆகுமா? எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் அதை ஒரு பாயிண்டா சொல்றீங்க? அவங்களோட டிமாண்ட் என்ன? எங்களுக்கு பிரைவேடைசேஷன் வேண்டாம், எங்களோட சம்பளத்தை குறைக்க கூடாது, அதை பத்தி தான் பேசணும். அதை பத்தி பேசாம முதல்வர் உங்களோட டீ குடிச்சாரு, சாப்பிட்டாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா? சோ ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மக்களை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கொடுக்காம ஏதோ ஒரு குறைவான ஆட்களை டீல் பண்ற மாதிரி அவங்க டீல் பண்றாங்க. சமமா ஈக்குவலா டிக்னிஃபைடா அவங்க டீல் பண்ணல. சோ இது ரொம்ப தவறான விஷயம். அதுவும் நேத்து செய்தது இது ஒரு பெரிய வரலாற்று பிழை. இது கண்டிப்பா திமுகவுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். பெரிய ஒரு தவறை நேத்து பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். சார் ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி தான் இது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இவரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு போய் போராடுறவங்களை போய் பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது தீர்வை எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவர் இங்க கூலி படம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு இந்த நீரவ் மன்னனை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கே சார், உங்களுக்கு எப்படி? நிறைய பேர் இன்னைக்கு பாக்குறேன் ரோம் ஆட்சி பண்ண நீரோ மன்னரை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி ரோம் பற்றி எரியும் போது நீரோ வந்து ஃபிடில் வாசிப்பார். அந்த விஷயத்த நிறைய பேர் பேசுறாங்க. இன்ஃபேக்ட் அது பொருத்தமாகவும் இருக்கு, அதனாலதான் நிறைய பேர் பேசுறாங்க. சோசியல் மீடியால பார்க்கும்போது நிறைய பேர் நீரோ மன்னரை ஹைலைட் பண்ணி ஸ்டாலின் அவர்களை அவரோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க சொன்னது போல போராட்டக்காரர்களை போய் பார்க்க முடியல. 13 நாட்கள் அவங்க போராடுறாங்க, அவங்கள போய் பார்க்க முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. ஒரு லீடர்னா அதெல்லாம் பண்ணணும்ல. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருதுன்னா களத்துக்கு போகணும், போய் நான் ஒரு தலைவர், நான் இதை பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் நான் டீல் பண்றேன், தைரியமா இருங்கன்ற மாதிரி நீங்க கலைஞ்சு போங்க, நான் பாத்துக்கிறேன்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும். களத்துக்கே நீங்க வரல. ரெண்டாவது, இந்த கூலி அந்த மூவியோட டைரக்டரோட எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரியான போட்டோ வருது. சோ அங்கெல்லாம் போக முடியுது. இங்க சாதாரண மக்கள், மிகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் களத்துல வெயில் மழை பார்க்காம போராடிட்டு இருக்காங்க, அங்க வர முடியுது. அதே மாதிரி முதல்வர் அவர்களோட தாயுமானவன் திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து 2 days முன்னாடி லான்ச் பண்றாங்க. அந்த ஸ்கீம் என்னன்னா, ரேஷன் பொருட்களை டைரக்டா வீட்டுக்கே போய் கொடுக்கறது, முதியவர்களுக்கு, போக முடியாத ஆட்களுக்கு வீட்டிலேயே போய் கொடுக்கறது. அந்த ஸ்கீமை முதல்வர் லான்ச் பண்றாரு. ஒரு முதியவரோட வீட்டுக்கு போய் பொருட்களை கொடுக்குறாரு முதல்வர். அந்த போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க. சோ அந்த ஸ்கீமை லான்ச் பண்ணும்போது நீங்களே அங்க போய் அந்த பொருட்களை கொடுக்குறீங்க, போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு பப்ளிசிட்டின்றது தேவைப்படும் போது அந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்க. ஆனா இங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள், சொசைட்டிலேயே ரொம்ப ஒடுக்கப்படுற மக்கள் இவங்களுக்கு நீங்க களத்துல போய் நிக்க முடியல. ரெண்டாவது, நீங்க களத்துக்கும் வரல, வேற விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இவங்க மோசமா ஒடுக்கப்படுறாங்க. உங்க அரசு இவங்களும் ரொம்ப மோசமாவும் ஒடுக்குது. இப்ப கேட்டா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் காட்டுவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களெல்லாம் வெக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பொது இடத்துல டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க, அதனாலதான் நாங்க வெக்கேட் பண்ணணும். ஓகே, ரைட்டு. பட் அவங்களோட சம்பளத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? பிரைவேடைஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்களா? ஹைகோர்ட் சொன்னாங்களா? இல்லையா? சோ அப்ப அவங்க 13 days போராடுறாங்கன்னா ஏன் அந்த விஷயத்தெல்லாம் நீங்க செய்து கொடுக்கல? பின்வாங்க கூடாதுன்ற ஒரு வைராகியத்துல இருக்கீங்கல்ல, என்னானாலும் இறங்கி போக கூடாது. அரசை பொறுத்தளவுல ஏன் அவங்க ரிவர்ஸே போகாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயம் இருக்கு. இங்க நம்ம இறங்கி போனோம்னா நாளைக்கு மற்றவங்களும் போராட ஆரம்பிப்பாங்க, எலெக்ஷன் கிட்ட வருது, எல்லாரும் நம்ம மேல அழுத்தம் போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் தமிழக அரசுக்கு இருக்கு. இப்ப மற்ற அரசு ஊழியர்களும் ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காங்க. டிரான்ஸ்போர்டேஷன் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம், எல்லாருக்கும் ஏகப்பட்ட அதிருப்திகள் இருக்கு. இப்ப இந்த போராட்டத்தை ஒடுக்கிட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் மற்ற பகுதிகளில் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. கோயம்புத்தூரா இருக்கலாம், கடலூரா இருக்கலாம், ராமநாதபுரமா இருக்கலாம், இங்கெல்லாம் அவங்க போராட்டங்களை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்ப காட்டக்கூடிய விஷயம் என்ன? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அரசு ஊழியர் சங்கம் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா அவங்களும் பேசியிருக்காங்க. நாங்களும் இதே மாதிரிதான் அரசாங்கத்தால ஏமாற்றப்பட்டிருக்கோம். இந்த 4 வருஷமா கவர்மெண்ட் எதுவுமே செய்யல, ப்ராமிஸ் பண்ண எந்த விஷயங்களையும் பண்ணல, இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களும் சொல்றாங்க. சோ தூய்மை பணியாளர்கள் மட்டும் அதிருப்தியில இல்ல, நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க, கோபத்துல இருக்காங்க. சோ அரசுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸ் போனோம்னா, இறங்கி போனோம்னா அதுக்கப்புறம் எல்லாருமே நம்ம மேல அழுத்தம் போட ஆரம்பிப்பாங்க. எலெக்ஷன் கிட்ட வரும்போது எல்லாரும் போராட்ட காலத்துல இறங்குவாங்க, அது நமக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியும். சோ அதனால இந்த மக்களுக்கு என்னானாலும் பரவாயில்ல, இவங்க என்ன போராடினாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சமும் வளைந்து கொடுக்க கூடாது அப்படின்றதுல அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சார் ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரியும் அவங்க அங்க ரொம்பவே அமைதியா தான் அந்த ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்து போயிட்டு இருந்தாங்க.
அந்த போராட்டத்துல முக்கிய நபர்களா இருந்த பாரதியா இருக்கட்டும், வளர்மதியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் 20 பேருக்கு மேல சேர்ந்து அடிச்சு கைகால உடைச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தாக்க வேண்டிய தேவை என்ன வந்தது சார்? போலீஸ்காரங்க எப்பவும் இந்த மாதிரி நிறைய நேரங்கள் எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இங்கேயும் போட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மக்கள் சாதாரண மக்களை ஏதோ குற்றவாளிகளை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உரிமைக்காக தான் களத்துல வந்து போராடுறாங்க. அவங்க பக்கம் எல்லா நியாயமும் இருக்கு. அவங்க பக்கம் நியாயம் இருக்கிறதாலதான் தமிழ்நாட்டுல எல்லாருமே அதை ஆதரிக்கிறாங்க. யாருமே அதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சாதாரணமா நமக்கே புரியுது, ஒருத்தனோட சம்பளத்தை கம்மி பண்ணா கண்டிப்பா அவனுக்கு கோபம் தான் வரும். அதுவும் இல்லாம இந்த மக்களை பொறுத்தளவுல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க பண்ணக்கூடிய வேலை ரொம்ப கடினமான வேலை. அது போக நிறைய கடன் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. குழந்தைங்களை படிக்க வைக்கணும், ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அவங்க ஏற்கனவே நிறைய அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் கூட அவங்க சம்பளத்தை கம்மி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்ற சூழல் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழலுக்கு இந்த மாதிரியான மக்களை நீங்க தள்ளும் போது வேற என்ன பண்ணுவாங்க? வந்து போராடுவாங்க. அததான் இவங்களும் பண்றாங்க. ஏதோ பெரிய குற்றம் பண்ணது மாதிரி அவங்களுக்கு எதிராக பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது இது ரொம்ப தவறான விஷயம். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக அரசு செய்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை இது. அவங்களோட இந்த சமூக நீதி பிம்பத்தெல்லாம் இது உடைச்சிருச்சு. திமுகவை பொறுத்தளவுல மேடைக்கு மேடை பேசுறது நாங்க சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எங்களோடது, பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம், லெனினியம் எல்லாத்தையுமே உள்வாங்கினவங்க. நாங்க தொழிலாளர்களுக்காக நிக்கக்கூடியவங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கக்கூடியவங்க, அம்பேத்கரோட கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடியவங்க, இப்படிலாம் ஏகப்பட்ட பேச்சு. இதெல்லாமே வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தான். களத்துல அந்த மக்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க, சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்படுறீங்க. உண்மையிலேயே ஒரு அரசு என்ன பண்ணணும்? இவங்க கூட தான் நிக்கணும். என்னைக்கும் நீங்க உங்களோட பலவீனமா இருக்கக்கூடிய மக்களை எப்படி கையாளுறீங்க, அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத வச்சுதான் நிஜமாவே உங்களோட கேரக்டர் என்ன, உங்களோட குணம் என்னன்றத நம்ம அனுமானிக்க முடியும். சோ இன்னைக்கு திமுக அரசை பொறுத்தளவுல உள்ளதிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய வன்முறையை அவங்க கட்டவிழ்த்து விடும்போது இந்த அரசு என்ன, இவங்களோட குணம் என்ன அப்படின்ற அந்த விஷயம் வந்து இப்ப ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு போய் இருக்கு. இவங்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இவங்களுக்கும் மார்க்சியத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அம்பேத்கரியத்துக்கும் எதுவும் தொடர்பு கிடையாது அப்படின்ற இந்த விஷயம் இப்ப அம்பலப்பட்டிருக்கு. ஸோ திமுகவை பொறுத்தளவுல அவங்களோட சமூக நீதி இந்த பிம்பம் இருக்கு பாருங்க, இந்த இஷ்யூவோட உடைஞ்சிருக்கு சார். அண்ட் இந்த கூட்டணி கட்சிகளான விசிகாவா இருக்கட்டும் இல்ல கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இதை பத்தி வாயவே திறக்கலையே சார். என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னே தெரியல. அட்லீஸ்ட் அவங்களாவது வந்து ஏதாவது பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். பட் அவங்க சைட்ல இருந்துமே எந்த ஒரு ரிப்ளை வரலையே சார். சோ அத பத்தி சொல்லுங்க. சும்மா பேசுறாங்க, பேசணுன்றதுக்காக சில விஷயங்கள் பேசுறாங்க. பட் அதை தாண்டி செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப கம்யூனிஸ்டுகளை பொறுத்தளவுல இது தொழிலாளர்கள் பிரச்சனை, விசிகேவை பொறுத்தளவுல இது ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரச்சனை. நீங்க முன்னின்னு இதை நடத்திருக்கணும். இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனையை நீங்க தான் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்துருக்கணும். மக்களை நீங்க தான் ஒருங்கிணைச்சிருக்கணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணல. நீங்க ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க உதவி இல்லாம உங்களை மீறி அரசை மீறி இந்த மக்கள் தன்னிச்சையா அவங்களே களத்துக்கு வந்து போராடுறாங்க. குறைந்தபட்சம் நீங்க என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அரசு அவங்களுக்கு எதிராக செயல்படும் போது அதுக்கு எதிராவது கொஞ்சம் பேசணும். பட் அது எதுவும் பண்ணாம அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அப்ப நீங்க எதுக்காக இருக்கிறீங்க? கம்யூனிஸ்டுகளோட வேலை என்ன? தொழிலாளர்களோட நலனை காப்பதுதான் கம்யூனிஸ்டுகளோட வேலை. அந்த வேலையை செய்ய முடியல, நீ எதுக்காக இருக்கீங்க? விசிகேன்ற ஒரு கட்சி ஏன் தனியா ஆரம்பிக்கணும்? நீங்க திமுகவோடய சேர்ந்து இருக்கலாம்ல. பட் புதுசா ஒரு கட்சி, விசிகேன்ற ஒரு கட்சிக்கான தேவை என்ன? ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சரியான ரெப்ரசன்டேஷன் அரசியல்ல இல்ல. அவங்கள யாரும் பெருசா உள்வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அதை நம்ம உறுதி செய்யணும்னா நமக்குன்னு ஒரு கட்சி வேணும். அதுக்காக விசிகேன்னு ஒரு கட்சி உருவாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அரசு அப்படின்ற அந்த இயந்திரம் முழு சக்தியோட அந்த மக்களை நோக்கி இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது விசிகே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? விசிகே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திமுகவோட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி தான் முக்கியம். அவங்களுக்கு திமுக கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சீட்ஸ் தான் முக்கியம். இதுதான் அவங்களுக்கு முக்கியம். சோ அப்ப இந்த கட்சிகளால வேற எதுவும் பண்ண முடியல. திமுகவை எக்காரணம் கொண்டும் நம்ம அவங்கள பகச்சிக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயத்திலயும் வந்துட்டு சங்கடம் எதுவும் ஏற்படுத்திடக்கூடாது. திமுகவுக்கு அவங்கள வருத்தப்படுத்தக்கூடிய சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவும் நம்ம செஞ்சிடக்கூடாது.
அப்படின்றத ரொம்ப கவனமா இருக்காங்க. இருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்கள் 1000 பேர் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, நமக்கு கூட்டணி தான் அவசியம், நமக்கு சீட்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு இவங்கனால திமுக இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஏறக்குறைய ஒரு திமுகவோட எக்ஸ்டென்ஷனா மாறிட்டாங்க. இந்த கட்சிகளை பொறுத்தளவுல இந்த கட்சிகள்ல இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் இந்த கட்சிகளுக்கு விசுவாசமா இருக்காங்களோ இல்லையோ திமுகவுக்கு விசுவாசமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமாயிட்டாங்க. இந்த கட்சியில கூடிய முக்கியமான தலைவர்களே திமுகவோட கரைஞ்சிட்டாங்க. அவங்க பேருக்கு தான் அந்த கட்சிகள்ல இருப்பாங்க, ஆனா அவங்களோட விசுவாசம் பார்த்தோம்னா திமுகவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிப்பாங்க? இவங்க அதை கண்டுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சார் ஆக்சுவலா இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. காலையில வந்துட்டு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம், இலவச உணவு திட்டத்தை வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறது சார்? ஏன்னா ஆல்ரெடி அவங்க இந்த சம்பளம் வந்துட்டு இருக்கிறதே கம்மி பண்றாங்க. சரியான ஒரு வேலை வேணும், ஒரு சம்பளம் வேணும்ன்றதுக்காக தான் இத்தனை நாட்களா போராடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ இந்த இலவச உணவு திட்டம் அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல இதை டேலி பண்றதுக்காக பண்ற மாதிரி இருக்கே சார். சோ அதை எப்படி பாக்குறீங்க? கொடுக்கறது நல்லதுதான். இலவச உணவு இந்த மக்களுக்கு கொடுக்கறது நல்லதுதான். ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் அது ரொம்ப உதவியா இருக்கும். அவங்களுக்கு காலையிலேயே வேலை பார்க்கலாம் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இலவச உணவுன்றது நல்லதுதான். பட் நான் என்ன சொல்வேன்னா, அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஊதியத்தை ஒழுங்கா கொடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் வேணா இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. முதல்ல நீங்க ஊதியத்தையே கொடுக்காம இல்ல நான் இலவச உணவு கொடுக்குறேன்னா அதுல என்ன விஷயம் இருக்கு? ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை முதல்ல கரெக்டா கொடுங்க. எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இலவசங்கள்ல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. இப்ப இந்த கேஸை பொறுத்தளவுல ஓகே, இலவசங்கள் கொடுங்க, அவங்களுமே அதை வரவேற்பாங்க, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் அதை தாண்டி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான சம்பளத்தை கொடுங்க. 22,000 ரூபான்றதே ரொம்ப கம்மி தான். அவங்க பண்ணக்கூடிய வேலை எவ்வளவு கடினமான வேலை, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி படிக்க வைக்க முடியும்? சமூக நீதி பேசுறீங்க, அப்ப அவங்களோட குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கணும். 2-3 குழந்தைகள் இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி இருக்கும், ஒரு வீடு வேணும், இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், உடைகள் வாங்கணும். இதெல்லாம் இந்த 22,000 ரூபாய் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நியாயமா அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ அதுக்கான விஷயத்த பண்ணுங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அப்ப அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணுங்க. இப்ப அரசு கையில பணம் இல்லைன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அரசு கிட்ட நிறைய பணம் இருக்கு. மாசம் மாசம் நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க. எப்படி கொடுக்குறீங்க? ஃப்ரீயா கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஃப்ரீயா காசை சும்மா தூக்கி போட முடியுது. மாசம் மாசம் 1000 ரூபாய் தூக்கி போட முடியுது. கஷ்டப்பட்டு களத்துல வேலை பார்க்கறவனுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அவன் ஒன்னும் சும்மா கேட்கல, ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்கல. அவன் காலையில இருந்து நைட் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான். கஷ்டப்பட்டு கிரவுண்ட்ல வேலை பார்க்கறான். வேலை பார்த்துட்டு கேட்கறான். டீச்சர்ஸுக்கு ப்ராப்பரான ஊதியம் கொடுக்க முடியல, அவங்கள பெர்மனன்ட் ஆக்க முடியல, இருக்கக்கூடிய வேகன்சிஸை உங்களால ஃபில் பண்ண முடியல. ஆனா இன்னொரு சைட்ல ஓட்டுக்காக நீங்க ஃப்ரீயா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய போலித்தனம் இது. சோ இங்கதான் சிக்கல் வருது. இங்க கவர்மெண்ட் கிட்ட பணம் இல்லாம கிடையாது, ஆனா இருக்கக்கூடிய பணத்தை நீங்க வீணடிக்கிறீங்க. வாக்குகள் வேணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க மக்கள் பணத்தை வீணடிக்கிறீங்க. மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கு, அரசுக்காக உழைக்கக்கூடியவங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்களோட உழைப்பை சுரண்டுறீங்க. சோ அவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நீங்க கொடுக்கலன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவனோட ஒர்க்கை, அவனோட உழைப்பை நீங்க சுரண்டுறீங்க. ஸோ இங்கதான் நமக்கு பிரச்சனை வருது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஃப்ரீ எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்க கொடுங்க. அது கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சுப்பாங்க. நீங்க காலை உணவு திட்டம், உரிமை தொகை, பஸ் ஃப்ரீயா நான் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்க கொடுக்காதீங்க. நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. டாஸ்மார்க்ல நீங்க நடத்துறீங்க, 20 ரூபா 30 ரூபா பொருளை 200-300 ரூபாய்க்கு விற்கிறீங்க. உள்ளதுலேயே மட்டமான மதுபானங்கள் அங்க விற்கிறீங்க. அப்ப என்ன ஆகுது? நேச்சுரலா இங்க நீங்க ஃப்ரீயான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன், உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டாஸ்மார்க் வழியா பணத்தை நீங்க திரும்ப உள்ள வாங்கி கொண்டு வந்துடுறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. அந்த டாஸ்மார்க்ல அவன் ஒரு 10 வருஷம் குடிச்சானா அவன் என்ன ஆவான்? அவனோட லிவர்லாம் காலி ஆயிரும். ஸோ அப்ப நீங்க கொடுக்குற மாதிரி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கடைசியில் அவங்க கிட்ட ஒரு 5000 ரூபாய் பறிச்சிடுறீங்க. ஸோ இந்த விஷயங்கள் வேண்டாம். அவங்க கிட்ட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் இலவசங்கள்லாம் கொடுக்க வேண்டாம், அவங்களே மீதியை பார்த்துப்பாங்க. ஆனா இங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஓட்டு தான், ஓட்டுக்காக தான் இவங்க எல்லாமே பண்றது. ஒவ்வொரு தடவையும் புதுசா இலவசங்களை கொண்டு வர வேண்டியது, ஏகப்பட்ட சுமையை தூக்கி இவங்களே தலைமையில போட்டுக்கிறது, அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற அந்த அதிகார வெறியில இந்த விஷயங்கள்லாம் பண்றது. இதெல்லாம் இவங்க பண்றதால பாதிக்கப்படுறது யாரு? உழைக்கக்கூடிய நல்ல தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க.
அதான் இங்க சிக்கல். சார் ஆக்சுவலா இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இப்போ 2026ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? ஆக்சுவலா கண்டிப்பா திமுகவுக்கு எதிராக பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இதுதான் என்னோட பார்வை. ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறி போயிருக்கு. ஒரு சைட்ல என்டிகே அவங்களோட ஓட்ஸை ஸ்பிளிட் பண்றாங்க, இன்னொரு சைட்ல டிவிகேவும் ஸ்பிளிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது போக பிஜேபியும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில அதிமுகவுக்கு சிக்கல் கொடுத்துட்டு இருக்காங்க. போன எலெக்ஷன்ல அவங்க தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஓட்ஸை பிரிச்சாங்க. இந்த எலெக்ஷன்ல அஃப்கோர்ஸ் அவங்க ஏடிஎம்கேயோட சேர்ந்து தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதிமுகவுக்கு சில சிக்கல்களும் இருக்கு அவங்க வழியா. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ்லாம் திமுகவுக்கு இருக்கு. இது இருக்கிறதாலதான் திமுக நீ தப்பிச்சுட்டு இருக்காங்க. திமுகவோட பலத்தாலேயோ திமுக மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பாலேயோ திமுக பவர்ஃபுல்லா இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு எதிரான வாக்குகள் ஸ்பிளிட் ஆயிருக்கு. அப்படி ஸ்பிளிட் ஆகும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிறைய இருந்தாலும் ஒரு கட்சிக்கு கீழே அது கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி திமுக கொஞ்சம் அப்படியே கம்ஃபர்டபுளா தப்பிச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் திமுக கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்களான்னு நான் சொல்ல வரல. திமுக ஜெயிப்பாங்களான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ இப்ப திமுக ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்றதை தீர்மானிக்கிறது என்னவா இருக்கும்னா ஆன்டி இன்கம்பன்சி தான். திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பு வாக்குகள் எவ்வளவு இருக்கு அப்படின்றதுதான். இப்ப இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்கும்போது திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை கண்டிப்பா களத்துல இருக்கு. அது எந்த அளவுக்கு அது வெளிப்படும் அப்படின்றத நம்ம 26 வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கண்டிப்பா சார். எல்லாரோட ஒரு கருத்தும் வந்துட்டு அவங்களுக்கு நல்லபடியா இந்த விஷயம் நடந்து முடியணும் அப்படின்றதுதான். நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க சார். ரொம்ப நன்றி.